ஆன்லைன் ஓடிடி அப்ளிகேஷனான இந்த அமேசான் ப்ரைமு, நெட்ஃப்ளிக்ஸு, இந்த ஸ்பாட்டிஃபை அது யூஸ் பண்ணுறவங்களுக்கு சின்ன அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது தேவைப்படாது. ஆனால் இந்த அக்கேஷ்னலாக ஏதாவது ஒரு புதுசாக ஒரு படம் வந்திருக்கும், அதை பார்க்கணுன்னு சொல்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருப்பீங்க. அதை கிரெடிட் கார்ட்லேயோ இல்லை யூபிஐ அது மாதிரி இதில் வந்து ஆட்டோ ரெனிவல் இல்லை மேண்டேட்ரி மாதிரி கொடுத்துருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அக்கேஷ்னலாக தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. எப்போயாவது ஒரு டைம் நெட்ஃப்ளிக்ஸோ இல்லை ப்ரைமோ அது மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருந்து அமௌண்ட் என்னென்னா டெபிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க மந்த்லி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட கிரெடிட் கார்டை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் செக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் யூஸ் பண்ணாமல் உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட் டெபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றபோது அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கே தெரியாமல் அமௌண்ட் போயிட்டே தான் இருக்கும். இப்போ என்னோடய அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அமௌண்ட் போயிட்டே இருந்தது. ஆனால் நான் அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. இன்றைக்கி தான் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு எல்லாத்தையுமே